அதோட எண்ணிக்கை குறைந்து நாளடைவுல அது வந்து குறைஞ்சிரும், ஸ்டாப் ஆயிடும், ஆப்சென்ட் ஆயிடும், நில், இட் பிகம்ஸ் நில். அதை தொடர்ந்து என்ன ஆகும்னா நமக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்காம அப்படியே நின்றும், பெர்மனண்டா வந்து ஸ்டாப் ஆயிடும். அதுக்கு பேர் தான் வந்து மெனோபாஸ். மெனோபாஸ்னா அது ஒரே இது கிடையாது. இந்த பர்ட்டிகுலர் ஸ்பேன்ல தான் வந்து நடக்கும். பர்ட்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல மட்டும் தான் நடக்கும். 1 வருஷத்துல தான் 2 வருஷத்துக்குள்ள முடிஞ்சிரும் அப்படிலாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி 3 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடியே அதோட சேஞ்சஸ் ஆரம்பிச்சிரும். முன்ன மாரி பீரியட்ஸ் வந்து வரல. ஸ்பாட்டிங் மட்டும் தான் இருக்கு. இல்லன்னா ஹெவி ஃப்ளோ இருக்கு. இல்லன்னா இர்ரெகுலர் சைக்கிள் வந்து இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, நமக்கு தான் டோட்டலா வந்து நின்னுடுச்சு. என்ன திடீர்னு வந்து ஒரு ப்ளீடிங் வருது அப்படின்னு நெனைப்போம். திடுதிப்புன்னு வரும். நம்ம பயந்துருவோம் வேற ஏதோ பிரச்சனைன்னு. அப்படி கிடையாது. வரும். இந்த மாரி விஷயங்கள் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எக்ஸஸ் பாடி ஹீட் வந்து வரும். அது நல்லாவே உங்களுக்கு தெரியும். அது வந்துச்சுனாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம். நைட் சரியா தூங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. பால்பிட்டேஷன்ஸ் ஒரு மாரி படபடப்பா இருக்கு. எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஏதோ தூக்கம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். தூக்கம் கண்டிப்பா டிஸ்டர்ப் ஆகும். அது தெரிஞ்சிருச்சுனோனே பயப்படாதீங்க. போயிட்டு செக் பண்ணுங்க. வேற ஏதாவதுனால எனக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருக்கா அப்படின்னு. எதுவும் இல்ல நார்மல் அப்படின்னா உணவு முறையில மாத்திக்கோங்க. ஒரு செல்லை இயங்க வைக்கிறதுக்கும் கால்சியம் தேவை. ஸோ அது என்ன ஆகும், அடுத்தடுத்த வேலைகளுக்கு போயிடும். சரி இந்த ஒரு தேவை இருக்கு நான் போறேன் அப்படின்ட்டு பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போனை விட்டு அது போயிடும். கொஞ்சம் கொஞ்சமா போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், போன்ஸ் எல்லாமே ரொம்ப வலு இழந்து பிரிட்டில் ஆயிடும். லைக் உடையிற மாதிரியான ஒரு நிலைமையில வந்து ஃபுட்டு தான் எல்லாத்துக்குமே வந்து ஆதாரம். நம்ம சொல்றோம் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டா மட்டும் போதும் எல்லாம். அந்த மருந்தை வந்து எடுத்து அதை அப்சார்ப் பண்ணி அதை பாடி ஃபுல்லா எடுத்துட்டு போய் அதை வேலை செய்யற வைக்கிறதுக்கு உங்களுக்கு ரத்தம் வேணும். ரத்தம் இல்லைன்னா போச்சு, அயன் இல்லைன்னா போச்சு. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் சித்த மருத்துவர் டாக்டர் ஓவிய பிரியா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பெண்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெனோபாஸ் தான். மெனோபாஸ் அப்படின்னா என்ன மேம்? மெனோபாஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறமா நம்ம ஓவரீஸ்ல, நம்ம சினைப்பைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, சினைப்பையில இருக்கக்கூடிய ஊசைட்ஸ்ன்ற ஒரு விஷயம். ஊசைட்ஸ்ல இருந்து தான் நமக்கு வந்து அந்த கருமுட்டை வந்து வளரும். அதுல இருந்து தான் தோன்றும். அதோட எண்ணிக்கை குறைந்து நாளடைவுல அது வந்து குறைஞ்சிரும், ஸ்டாப் ஆயிடும், ஆப்சென்ட் ஆயிடும், நில், இட் பிகம்ஸ் நில். அதை தொடர்ந்து என்ன ஆகும்னா நமக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்காம அப்படியே நின்றும், பெர்மனண்டா வந்து ஸ்டாப் ஆயிடும். அதுக்கு பேர் தான் வந்து மெனோபாஸ். இதுக்கு முன்னாடி வந்து என்ன இருக்கு அப்படின்னா, பெரிமெனோபாஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. மெனோபாஸ்னா அது ஒரே இது கிடையாது. இந்த பர்ட்டிகுலர் ஸ்பேன்ல தான் வந்து நடக்கும். பர்ட்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல மட்டும் தான் நடக்கும். 1 வருஷத்துல தான் 2 வருஷத்துக்குள்ள முடிஞ்சிரும் அப்படிலாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி 3 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடியே அதோட சேஞ்சஸ் ஆரம்பிச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமா. ஹார்மோனலாவும். ஆமா. ஹார்மோன்ஸோடைய அந்த டிஃபிஷியன்சி கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கும். குறைபாடுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆரம்பிக்கும். கிராஜுவலா தான் இருக்கும். நமக்கே அது தெரியாது. ஒரு சில பேர் அத கவனிச்சுருவாங்க. எனக்கு வந்து முன்ன மாதிரிலாம் வந்து வேலை செய்ய முடியல. டயர்டா இருக்கு. முன்ன மாரி பீரியட்ஸ் வந்து வரல. ஸ்பாட்டிங் மட்டும் தான் இருக்கு. இல்லன்னா ஹெவி ஃப்ளோ இருக்கு. இல்லன்னா இர்ரெகுலர் சைக்கிள் வந்து இருக்கு. எப்படின்னா இர்ரெகுலர் சைக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 மாசத்துக்கு ஒரு தடவ, 6 மாசத்துக்கு ஒரு தடவ அப்படி வந்து வர ஆரம்பிக்கும். அதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். பசங்களுக்கும் வருமா மேம்? 45 வயதுக்கு மேல. 45 வயசுல இருந்து 55 வயது. இந்த ரேஞ்ச்குள்ள தான் இருப்பாங்க. 55 வயதுக்கு மேல போகுது அப்படின்னா, இட் இஸ் டியூ டு ஜெனடிக் ரீசன்ஸ். அவங்களுடைய அம்மா, அக்கா, தங்கச்சி அந்த மாதிரி அவங்களுடைய ஃபீமேல் இருக்காங்களே, ஃபீமேல்ஸ பேஸ் பண்ணி தான் வந்து அது வரும். அதனால தான் வந்து ஃபேமிலி ஹிஸ்டரி வந்து கேட்போம். உங்க அம்மாக்கு எப்படி இருந்தது? உங்க சித்திக்கு எப்படி இருந்தது? உங்க அக்காவுக்கு எப்படி இருந்ததுன்னு நம்ம கேட்போம். அது வந்து ஜெனடிக் இது. நம்ம அது வந்து எதுவும் சொல்ல முடியாது. அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸுமே அதுக்கு ஒரு பிக்கெஸ்ட் ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணும். நாட் ஒன்லி ஜீன், பட் ஆல்சோ இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸுமே லைக் ஹைப்பர் டென்ஷன், ரத்த அழுத்தம், அதுக்கப்புறம் வந்து மதுமேக நோய்ன்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோய். இதெல்லாமும் அதுல வந்து ஒரு மேஜர் ரோல வந்து ப்ளே பண்ணும். இது வந்து பெரிமெனோபாஸ். போஸ்ட் மெனோபாஸ்ன்னு ஒண்ணு இருக்கு.
மெனோபாஸ் நடந்து முடிஞ்சு 1 வருஷத்துக்கு அப்புறம், இல்ல 2 வருஷத்துக்கு அப்புறம், அந்த 1 ஆர் 2 இயர்ஸ் அந்த டைம்க்குள்ள வச்சுக்கலாம். அப்ப என்ன ஆகும்னா, நமக்கு தான் டோட்டலா வந்து நின்னுடுச்சு. ஆ என்ன திடீர்னு வந்து ஒரு ப்ளீடிங் வருது அப்படின்னு நெனைப்போம். திடுதிப்புன்னு வரும். நம்ம பயந்துருவோம் வேற ஏதோ பிரச்சனைன்னு. அப்படி கிடையாது. வரும். ஒரு 1 இயர் நின்றுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் வரும். வந்துட்டு அதுவே கிராஜுவலா ஸ்டாப் ஆயிடும். அது வந்து சப்போஸ் ரெக்கரண்ட்டா வந்துகிட்டே இருக்கு அப்டின்னா தான் நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு மருத்துவர்கிட்ட போய் அத பார்த்து, ஆலோசனை பண்ணி, அதுக்கேத்த மாரி ஒரு மெடிகேஷன்ஸோ, இல்ல லைஃப் ஸ்டைல் சேஞ்சோ, இல்ல ஃபுட் எந்த மாரி எடுத்துக்கணும், என்ன மாரி விஷயங்கள செய்யணும், செய்யக்கூடாதுன்றத நம்ம கேட்டு, ஆலோசனை பெற்று அதுக்கேத்த மாரி நம்ம ஃபாலோ அப் பண்ணி நடந்துக்கணும். இப்போ வரதுக்கான அறிகுறிகள் என்னென்ன இருக்கும்? வர்றதுக்கான அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவங்களுக்கு என்ன ஆகும்னா, போன்ஸ் வந்து ரொம்ப வீக் ஆயிடும். நல்லா வேலை செய்வாங்க. எல்லாத்தையும் இழுத்து கட்டி வேலை செய்வாங்க. ஆனா என்ன ஆகும்னா, திடீர்னு அவங்களால ஒரு ஒரு செய்ய முடியலன்ற மாரி ஒரு ஒரு இயலாமை வந்துரும். அத தொடர்ந்து என்ன ஆகும் அப்டின்னா, ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. டயர்ட் ஆயிட்டு ஒரு விரக்தி வந்துரும். இவ்ளோலாம் வேலை செஞ்சேன்ப்பா. நான் எப்டி தெரியுமா வேலை செஞ்சேன்? இழுத்து கட்டி நான் தான் வேலை செஞ்சேன். ஆனா என்னால இப்போ ஒண்ணுத்தையுமே செய்ய முடியலன்ற ஒரு விரக்தி நிலைக்கு போயிடுவாங்க. ஒரு பயம் இருக்கும். ஒரு பதட்டம் இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மூட் ஸ்விங்ஸ் தான். அதுக்கேத்த மாரி நம்ம பார்த்துக்கணும். வருதா? சரி நம்ம ஃபுட்ல என்ன பண்ணலான்னு பார்க்கணும். அத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ப்ளீடிங்ல வெளிப்படும். ஓவர் ப்ளீடிங்கா இருக்கலாம். இல்ல ஸ்பாட்டிங்கா இருக்கலாம். இல்லன்னா வந்து அந்த ப்ளீடிங்லயே கிளாட்ஸோட வந்து வரலாம். கட்டி கட்டியா வந்து வரலாம். இந்த மாரி விஷயங்கள் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எக்ஸஸ் பாடி ஹீட் வந்து வரும். அது நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஆ அது வந்துச்சுனாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம். லைட்டா ஹீட் ஆவறதுக்கும், ஓவர் ஹீட் எப்ப பார்த்தாலும் என்னுடைய உடம்பு வந்து சூடாவே இருக்கு. என்னதான் எண்ணெய் தேய்ச்சு நான் தலை குளிச்சு எல்லாம் பண்ணாலுமே, எனக்கு எப்பயுமே பாடி ஹீட்டா தான் இருக்கு அப்டின்னா, அது ஒரு இம்பாக்ட்ட வந்து கிரியேட் பண்ணும். ஏன்னா, அது ஈஸ்ட்ரோஜன் குறையறதுனால வந்து வரும். நான் இப்ப அது அடுத்து சொல்லுவேன். ஒண்ணொன்னா வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னா என்னது? ஈஸ்ட்ரோஜனுக்கும், புரொஜெஸ்டனுக்கும் என்னென்ன மாதிரியான வொர்க், என்னென்ன ஆக்ஷன் இருக்கு அதெல்லாம் வந்து நான் சொல்லுவேன். அது சொன்னா தான் இன்னும் அது எலாபரேட்டா வந்து புரியும். இதுதான் விஷயம். ஃபர்ஸ்ட் இது தெரியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எதுக்கு எடுத்தாலும் இரிட்டேட் ஆயிட்டே இருப்பாங்க. அது அவங்கள நம்ம குறை சொல்லக்கூடாது. அது அந்த ஹார்மோனோட இம்பேலன்ஸ்னால அவங்களுக்கு அது இருக்கும். இரிட்டேட் ஆயிடுவாங்க. சம்டைம்ஸ் டிப்ரஷன் கூட போயிடுவாங்க. இந்த மாரி விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹாட் ஃப்ளஷஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபேர் காம்ப்ளெக்ஷனா இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி வந்து அந்த அந்த ரெட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். சீக்ஸ்லயோ, இல்ல பாடி பார்ட்ஸ்லயோ அந்த மாரி இருக்கும். நைட் சரியா தூங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. பால்பிடேஷன்ஸ் இருக்கும். ஒரு மாரி படபடப்பா இருக்கு. எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது. ஏதோ தூக்கம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். தூக்கம் கண்டிப்பா டிஸ்டர்ப் ஆகும் அதுல. அது ஒரு முக்கியமான விஷயம். அதுல மெயினா நீங்க பார்க்கணும் அப்படின்னா, உங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் தான். அதிலேயே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அது நீங்க என்னன்னா உற்று நோக்கணும். இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கும் ம். மெனோபாஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? இர்ரெகுலர் பீரியட்ஸ்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரும் 1. 2வது அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை தொடர்ந்து வரக்கூடிய வேற ஏதாவது நோய் நிலைகள்ல லைக் பிசிஓடி. பிசிஓடின்னு சொல்லக்கூடாது. இப்போ பிஎம்ஓஎஸ்ஸா மாறிருச்சு. பாலிசிஸ்டிக் மெட்டபாலிக் ஓவேரியன் சிண்ட்ரோமா மாறிருச்சு. ஸோ இட் இஸ் ரிலேட்டட் டூ அவர் மெட்டபாலிசம். ஸோ அது அதனால வரும். ஃபைப்ராய்ட்ஸ் அந்த மாரி விஷயங்கள்ல வரும். எக்ஸஸ் ப்ளீட் வரும். ஃபைப்ராய்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பெயின் ஜாஸ்தியா இருக்கும். ஓவர் ப்ளீட் ஆகும். ஓவர் ப்ளீட் இன் த சென்ஸ் இப்போ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்டின்னா என்ன நமக்கு? மாதவிடாயில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3லருந்து 5 நாள் வரைக்கும் அந்த ஃப்ளோ இருக்கும். அதுக்கப்புறம் நின்னுடும். சம்டைம்ஸ் ஒரு சிலருக்கு 7 7 நாள். நாள் கூட இருக்கும். இட் டிபெண்ட்ஸ். ஆனா இங்க என்ன ஆகும் அப்டின்னா, இந்த கேஸ்ல பார்த்தீங்க அப்டின்னா, 1 மந்த் வரைக்கும் ப்ளீட் இருக்கும். 10 டூ 15 டேஸ் வரைக்கும் இருக்கும். அப்புறம் 20 டேஸ் இருக்கும். அப்புறம் 1 மந்த் இருக்கும். அப்புறம் வந்து இப்போ ஒரு 10 டேஸ் வந்தது. நடுவுல ஒரு 1 வீக் ஆர் 10 டேஸ் கேப் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் செட் வந்துரும். திருப்பியும் ஒரு 15 டேஸ் வந்து ப்ளீட் இருக்கும். இந்த மாரி இஷ்யூஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அது வேற, இது வேற. மெனோபாஸ் அப்படிங்கிறது சீஸ் ஆகக்கூடியது. நின்னுடும். கொஞ்சம் கொஞ்சமா தான் நிக்கும். ஒரேடியா நிக்காது. இப்ப எப்படின்னா, நம்ம தொறக்குறோம். தண்ணி வருது. டேப்ல தண்ணி வரக்கூடாதுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆஃப் பண்ணுவோம். ஆஃப் பண்ணுவோம். டக்குன்னு போய் அத வந்து நம்ம எதையாவது புடிச்சு கார்க்க வச்சு டப்புன்னு மூட மாட்டோம். மேல போணும். அந்த அவுட்லெட்ட வந்து இது பண்ணணும், ஆஃப் பண்ணணும். எல்லாம் இருக்கு. அது பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா தான் நிக்கும். அதே மாதிரியான ஒரு இதுதான். உங்க புரிதலுக்காக நான் அத சொல்றேன். கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா தான் வந்து ஸ்டாப் ஆகும். அது தெரிஞ்சிருச்சுனோனே பயப்படாதீங்க. போயிட்டு செக் பண்ணுங்க. வேற ஏதாவதுனால எனக்கு இந்த மாரி இஷ்யூ இருக்கா? அப்படின்னு. எதுவும் இல்ல நார்மல் அப்படின்னா, உணவு முறையில மாத்திக்கோங்க. கேர்ஃபுல்லா இருங்க. உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா தூங்குங்க. அதெல்லாம் வந்து செய்யணும். சாப்பாடு தான் மெயின். அதுதான். என்னென்ன மாரியான ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கணுமா? ஃபுட்டுன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜெனரலாவே வந்து அயச்சத்து வந்து குறையக்கூடாது. தமிழ்ல அயம்ன்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல அயன் அயன். அப்படின்னு சொல்லப் போறோம். ஸோ இது வந்து அயச்சத்து குறையக்கூடாது.
ஏன்னா அயன் குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே அனிமிக் ஆயிடுவாங்க. அதை தொடர்ந்து பற்பல பிரச்சனைகள் வந்து வரும். வீக் ஆயிடுவாங்க. சம்டைம்ஸ் சொல்ல முடியாது. மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிடுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கால்சியம் சத்து குறையக்கூடாது. ஏன்னா ஈஸ்ட்ரோஜன் வந்து குறைஞ்சிரும் அப்படின்றதுனால, உங்களுக்கு வந்து அந்த கால்சியமோடைய அந்த பில்டப் வந்து இருக்காது. அந்த கால்சியம் வந்து ஒண்ணு சேர்ந்து உங்களுக்கு அந்த போனுக்கு போனா தான் போன் ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல. ஒரு தூண்டுதல்னு ஒண்ணு இல்ல. அப்போ கால்சியம் என்ன பண்ணும்? அங்க போகாது. அப்படியே போனாலும் அது என்ன ஆரம்பிக்கும்னா, லைக் டிஸ்பர்ஸ் ஆயி வெளில வர ஆரம்பிச்சுரும். ம மத்த நீட்ஸ்க்கு நமக்கு தேவை. கால்சியம் அப்படின்னா போனுக்கு மட்டும் கிடையாது. நம்ம செல்ல இருக்கக்கூடிய அந்த சோடியம், பொட்டாசியம் பம்ப் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் அது தேவை. ஒரு ஒரு செல்ல இயங்க வைக்கிறதுக்கும் கால்சியம் தேவை. சோ, அது என்ன ஆகும்? அடுத்தடுத்த வேலைகளுக்கு போயிடும். சரி இந்த ஒரு தேவை இருக்கு நான் போறேன் அப்படின்ட்டு பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போன விட்டு அது போயிடும். கொஞ்சம் கொஞ்சமா போச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? போன்ஸ் எல்லாமே ரொம்ப வலு இழந்துரும். பிரிட்டில் ஆயிடும். லைக் உடையிற மாதிரியான ஒரு நிலைமையில வந்து இருக்கும். சம்டைம்ஸ் சொல்லும்போது ஃப்ராக்சர் வரைக்கும் கூட போகும். நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம். அத வந்து கருத்துல எடுத்துக்காம விட்டுட்டோம் அப்படின்னா, அது ஃப்ராக்சர்ல கூட போய் முடியலாம். அதுதான். அதுக்கப்புறம் வந்து இந்த இதுல பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெயிட் போட ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா, லிப்போஜெனசிஸ்ன்னு ஒரு விஷயம் வந்து நடக்கும். ஈஸ்ட்ரோஜன் குறைஞ்சு போச்சுன்னா, டிரான்ஸ் ஹைட்ரோஜினேஸ்ன்னு ஒரு என்சைம் இருக்கு. அது வந்து குறைஞ்சிரும். இவங்க இருந்தா தான் அவங்க வேலை செய்வாங்க. இவங்க இல்லன்னா அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. அப்படி என்ன ஆகும் அப்படின்னா, லிப்போஜெனசிஸ்னா நத்திங் பட் ஃபேட்டோடைய அந்த புரொடக்ஷன் அதுக்கு தேவையான விஷயங்களுக்கு போய் சேரணும். அதுதான். அதுவும் நடக்காத பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா, வெயிட் போட ஆரம்பிச்சுருவாங்க. ஒபிசிட்டி மாதிரி. ஒபெசிட்டி. என்ன அப்படின்னா, கொலஸ்ட்ரால்னா ஜெனரலா எல்லாமே எல்லா கொலஸ்ட்ராலும் கிடையாது. எல்டிஎல், ஹெச்டிஎல் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அதுல எல்டிஎல் அப்படிங்கிறது வந்து கெட்ட கொழுப்பு. ஹெச்டிஎல் அப்படிங்கிறது நல்ல கொழுப்பு. நம்ம உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு கொழுப்பு. இப்ப ஈஸ்ட்ரோஜன் குறைஞ்சு போச்சுன்னா, எல்டிஎல் அதிகமாயிடுவாங்க. ஹெச்டிஎல் கம்மியாயிடும். இப்போ ஈஸ்ட்ரோஜன் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கு, பேலன்ஸ்டா இருக்கு. இந்த மெனோபாஸ் டைம்க்கு முன்னாடி சொல்றேன். அது வர்றதுக்கு முன்னாடி மென்ஸ்ட்ரேட்டிங்கா இருக்கீங்க. மாதவிடாய் கரெக்ட்டா வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்ரோஜன் வந்து கரெக்ட்டா இருக்கும். ஈஸ்ட்ரோஜன், புரோஜெஸ்டெரானோட பேலன்ஸ் கரெக்ட்டா இருக்கும். எல்லாம் இருக்கும். அப்ப பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சீக்கிரம் வெயிட் போடாது. என்னன்னா, லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் நீங்க வந்து வேற ஏதோ பண்ணிட்டீங்க. பெருசா வந்து உடல் உழைப்பு இல்ல. எப்பயுமே வந்து செடன்டரி லைஃப் ஸ்டைல் இருக்கு. அப்டின்னா மட்டும் தான் உங்களுக்கு வெயிட் போடுமே தவிர, இந்த ஹார்மோன் இதனால உங்களுக்கு வெயிட் போடாது. சரிங்களா? அதுதான் வந்து மெயின். இப்ப ஈஸ்ட்ரோஜன் குறைஞ்சிருச்சு அப்டின்னா, எல்டிஎல் அதிகமாயிடும், ஹெச்டிஎல் குறைஞ்சு போயிடும். அப்ப என்ன ஆகும்னா, நமக்கு தேவையில்லாத இஷ்யூஸ் வந்து வரும். அத தொடர்ந்து நமக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் வரலாம். இந்த மாதிரியான இதுதான். ஸோ போன் ஹெல்த்துக்கு நமக்கு ஈஸ்ட்ரோஜன் தேவை. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃபேட் எக்ஸசிவ் நமக்கு தேவையில்லாத ஃபேட்டோடைய டெபாசிஷனுக்கு வந்து ஆகக்கூடாதுன்றதுக்காக நமக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் வந்து தேவை. இதுதான் வந்து மெயின். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன சொல்றதுன்னா, இப்போ என்டார்ஃபின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சுரக்கும். ஈஸ்ட்ரோஜன் குறைஞ்சிருச்சுன்னா, என்டார்ஃபின் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப அதிகமா சுரக்கும். இட் இஸ் நத்திங் பட் அ நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அது என்ன பண்ணும்னா, சரி இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. ஏதோ ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. ஏதோ பிரச்சனைப்பா. நான் என்ன பண்றேன், போயிட்டு செரட்டோனினையும் தூண்டி விட்டுர்றேன். செரட்டோனின் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸசிவ் ஸ்வெட்ட வந்து அதிகப்படுத்தும். இது வந்து சொல்லியிருப்பாங்க. ஸ்வெட்டிங்கு, அப்புறம் வந்து இந்த ஹீட் இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த செரட்டோனின் தான் வந்து வரும். இந்த மாரியான விஷயங்கள் தான். ஸோ இந்த என்டார்ஃபின் வந்து எங்கருந்து நமக்கு கிடைக்குது அப்டின்னா, ஹைப்போதலாமஸ்ல இருந்து தான் வரப்போகுது. அதுதான். எல்லா ஹார்மோன்ஸுமே வந்து எல்லாத்துக்குமே பிரதானமா இருக்கிறது வந்து நம்ம பிரெயின் தான். பிரெயின்ல ஹைப்போதலாமஸ் தான். அவரு தான் வந்து ஆர்டர் போடுவாரு. "தம்பி நீ இத போ. இத செய். இந்தா கிளம்பு. அவனுக்கு தேவைப்படுது அனுப்பு." அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றது வந்து தூண்டுறது வந்து தூண்டுறது வந்து அவங்க தான். இப்போ நமக்கு வந்து ஓவரீஸ்ல வந்து ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அப்புறம் வந்து லூட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்ற 2 விஷயம் இருக்கு. இவங்க 2 பேர் இருந்தா மட்டும் தான் நமக்கு கரெக்ட்டா அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்கும். அந்த கிராஃபியன் ஃபாலிக்கலோட டெவலப்மென்ட் ஆகட்டும், அதிலிருந்து வெளியில வரக்கூடிய அந்த ஊசைட் அந்த ஓவம் ஆகட்டும், அது வந்தா தான் ஓவுலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் அது ஃபெர்டிலைஸ் ஆகுதா, ஆகலையா அப்படின்றது 2வது பட்சம். ஆச்சுன்னா, நமக்கு என்ன ஆகும்னா, ஈஸ்ட்ரோஜனோட சுரப்பு கம்மியாயி புரொஜெஸ்டரான் வந்து அதிகமாயிடும். புரொஜெஸ்டரான் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த எண்டோமெட்ரியல் லேயர் இருக்கு. கர்ப்பப்பையோடைய உள்பகுதியில எண்டோமெட்ரியம்னு ஒரு டிஷ்யூ வளரும். அது எதுக்காக வளருது அப்படின்னா, அந்த கருவுறுதல் நடந்து அந்த எம்ப்ரியோ இருக்கு இல்லையா? அது வந்து அந்த இடத்துல இம்ப்ளான்ட் ஆகும். அந்த கருப்பைய வந்து அது பற்றணும். ஒரு இடத்துல போய் அட்டாச் ஆயி அது வளரணும். ஸோ அதுக்கு வந்து மெயினா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் புரொஜெஸ்டரான். அதுக்கு கூட இருக்கிறது அந்த எண்டோமெட்ரியல் லைனிங் அந்த மாரி. லைக் ஒரு பேரியர் மாரின்னு வச்சுக்கலாம். கார்டியன் மாதிரி. அவங்க வந்து சரி எந்த பிரச்சனையும் வராம நான் பார்த்துக்கிறேன்ப்பா, அப்படிங்கிற மாரி இருப்பாங்க. இப்ப ஃபெர்டிலைஸ் ஆகல, கருவுறுதல் நடக்கல அப்படின்னா, அது அப்படியே கிராஜுவலா அந்த ஊசைட் அந்த ஓவம் வந்து அப்படியே வந்துரும். வந்து யூட்ரஸ் கிட்ட வந்துட்டு
ஒரு சிக்னலிங் கண்டிப்பா போகும். போயிட்டு சரி ஃபெர்டிலைசேஷன் நடக்கல. அப்போ என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் வெளியில தள்ளணும். தேவையில்ல. அது வேஸ்ட் ஆயிடுச்சு. அதோடைய ஆயுட்காலம் முடிஞ்சு போச்சு. எதுக்காக வந்துச்சோ அந்த வேலை நிறைவேறல. அப்போ அது வெளியில வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. அலாங் வித் பிளட், எண்டோமெட்ரியல் டிஷ்யூஸ் அண்ட் அந்த ஓவமோட சேர்ந்து வெளியில வந்துற போகுது. இதுதான் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச் வந்து ரொம்ப முக்கியம். இதோடைய சுரப்ப தூண்டுறது யாரு அப்படின்னா, நம்ம தைராய்டு. நம்ம நினைச்சுப்போம் தைராய்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்னு. ஆனா தைராய்டு என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு குரோத் ஹார்மோன வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒண்ணு இருக்கு. ஜிஎன்ஆர்ஹெச்ன்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிஆர்ஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. தைரோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன். அத வந்து வா வாப்பா அப்படின்ற மாரி வெளில அனுப்பிவிடும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, டிஎஸ்ஹெச் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அது வந்து எங்க இருக்கும்னா, நமக்கு தைராய்டுல வந்து இது பண்ணும். தைராய்ட போயிட்டு தம்பி நீ T3, T4 வந்து செக்ரீட் பண்ணுப்பா அப்படின்ற மாரி. T3, T4 நமக்கு எதுக்கு தேவைன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மெட்டபாலிக் ரேட்ட வந்து மெயின்டெயின் பண்றதுக்கு தேவை. உடல் வந்து சரிவர இயங்குவதற்கு நமக்கு தேவை. ஸோ அப்ப அந்த T3, T4ம் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ இவங்க எங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க? எங்க போய் இது பண்ணுவாங்கன்னா, ஓவரிலயும் பண்ணுவாங்க. போயிட்டு எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச் உடைய தூண்டுதலையும் அதிகப்படுத்துவாங்க. தூண்டுதல் அதிகமாச்சுன்னா, அது மூலியமா தான் நமக்கு இது எல்லாமே நடக்கும். ஓவுலேஷன் ஆகட்டும், ஃபெர்டிலைசேஷனோ இல்ல அந்த குழந்தை வந்து வளர்றதாகட்டும், இல்லன்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஆகட்டும், எதுவா இருந்தாலுமே. ஸோ நம்ம வந்து சப்போஸ் வந்து இந்த மெனோபாஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் கம்மியா ஆயிடுச்சு. இந்த மாரி விஷயங்கள் இருக்குன்னா, இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி கனெக்டட் வித் தைராய்டு இது. ஏன்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தைராய்டு இஷ்யூ வந்து வரும். இது சொல்வாங்க. அப்புறம் வந்து இத தொடர்ந்து டயபிட்டீஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, இப்போ பேன்கிரியாஸ்ல வந்து ஆ பீட்டா செல்ஸ் தான் வந்து அந்த இன்சுலின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உற்பத்தி பண்ணுது. அவங்க தான் உற்பத்தி பண்ணுவாங்க. இப்ப அந்த இடத்துல அந்த இன்சுலின பிடிச்சு இழுத்து தன்கிட்ட வச்சுக்கிட்டு வேலை செய்ய வைக்கக்கூடிய ரிசெப்டார்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இன்னும் எப்படி எளிமையா சொல்லலாம்னா, அந்த இடத்துல ஒரு காந்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த காந்தம் என்ன பண்ணும்? இரும்பு பொருட்கள தன் பக்கத்துல ஈர்த்துக்கும். கரெக்ட்டா? கரெக்ட். அதே மாரி தான். அந்த ரிசெப்டார் அங்க இருக்கும். அந்த அந்த இரும்பு பொருள் தான் வந்து இன்சுலின் வச்சுக்கோங்களேன். எனக்கான இவங்க ஆள்ப்பா, நான் இவங்கள என்கிட்ட வச்சுக்கிறேன் அப்படின்னு இழுத்து தன்கிட்ட வச்சுக்கிட்டு தன்னுடைய வேலைய செய்யும். கரெக்ட்டா வந்து இன்சுலின சுரக்க வைக்கிறது, கரெக்ட்டா அதுக்கேத்த மாரி அந்த குளுக்கோஸ வந்து யூட்டிலைஸ் பண்றது, எல்லாமே சர்க்கரையோட வந்து அளவ கட்டுப்படுத்துறது. கட்டுப்படுத்துறது. இது எல்லாமே கரெக்ட்டா பண்ணும். ஆனா இதுவே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்டின்னா என்னன்னா, அந்த ரிசெப்டார் வந்து என்ன பண்ணும்னா, இன்சுலின் அப்டின்ற ஒரு விஷயத்த மறந்துரும். மறந்துட்டு "நீ யாருப்பா? நீ எனக்கு யாரோ தான்." அப்டின்ற மாதிரி வந்து இருப்பான். நான் அதனால என்ன வந்து உன்கிட்ட நான் உன் கூட நான் வந்து கூட சேர்ந்து இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. அப்டின்ற மாதிரியான ஒரு இதுக்கு போயிடும். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு மெமரி லாஸ் பேஷண்ட் மாரி வந்து வேல பாப்பான். ஈஸியா புரியணும்னா. அதனால ரெகக்னைஸ் பண்ணி அத வந்து அட்டாச் பண்ணாது. அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, நமக்கு குளுக்கோஸ் வந்து தாறுமாறா இதாயிடும். ஓவரா வந்து பிளட் சர்க்குலேஷன்ல போகுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். அப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா, இன்சுலின் ஸ்பைக் ஆயிடுமா? இன்சுலின் ஸ்பைக் ஆயிடுச்சுன்னா, அது வந்து அந்த குரோத் ஹார்மோன் ரிலீசிங் ஹார்மோன போய் ரொம்ப தூண்டி விட்டுரும். அவங்க வந்து ஓவரா தூண்டி விட்டுட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, புரோலாக்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன அதிகப்படுத்திருவாங்க. புரோலாக்டின் அப்படின்னா என்னன்னா, பிரெக்னன்ட் விமென் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து அந்த மேமரி கிளாண்ட்ஸ் உடைய டெவலப்மென்ட்க்காக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தான் அந்த மில்க் செக்ரீஷன் அதெல்லாம் வந்து நடக்கும். ஸோ அந்த புரோலாக்டின் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்னா, டைரக்ட்டா வந்து அந்த மேமரி கிளாண்ட்ஸ் வந்து நான் டெவலப் பண்ணணும்ப்பா. அதோடைய இதுக்கு நான் போயிடுறேன். அதுக்கு பிளட் சப்ளை ஆகட்டும், நியூட்ரியன்ட்ஸ் ஆகட்டும், இல்ல அதோட குரோத்துக்கு ஆகட்டும், நான் அங்க போயிடுவேன் அப்படின்ற மாரி. இப்போ இந்த மாரி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அவங்க கீழ இருக்கிற அந்த ஓவரி, யூட்ரஸ்லாம் கன்ஃப்யூஸ் ஆயிடுவாங்க. சரி அங்க மேல தான் மேமரி கிளாண்ட்ஸோட வளர்ச்சி நடக்குதுன்னா, அப்புறம் நான் எதுக்கு ஓவுலேஷன் பண்ணணும்? தேவையில்லையே! நான் எதுக்குப்பா ஓவுலேஷன் பண்ணணும்? நான் எதுக்குப்பா இது பண்ணணும்? அப்போ அது என்ன நெனச்சுக்குன்னா, ஓகே அப்ப ஏற்கனவே ஏதோ ஒரு ஃபெர்டிலைஸ் ஆயிடுச்சுப்பா. ஓவம் ஃபெர்டிலைஸ் ஆயிடுச்சு. அதனால நான் இதெல்லாம் பண்ண தேவையில்ல. மிச்சம் மீதி அவங்க பார்த்துப்பாங்க. புரொஜெஸ்ட்ரான் இவங்கலாம் வந்து பார்த்துப்பாங்க. ஹெச்சிஜி, புரொஜெஸ்ட்ரான் அப்புறம் தேவைப்படக்கூடிய புரோலாக்டின் இவங்கலாம் பார்த்துப்பாங்கப்பா. எனக்கு இதுக்கு மேல வேலை இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை செய்யறத நிறுத்திடுவாங்க. அப்ப என்ன ஆகும்? ஓவுலேஷன் நடக்காதா? மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்காதா? ப்ளி நமக்கு பீரியட்ஸ் வந்து வராது. அப்ப அப்படியே நின்னுடும். இத வந்து அமெனோரியான்னு சொல்லுவாங்க. அமெனோரியான்னா பீரியட்ஸ் வந்து நிக்கிறது. அதிலயே 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்து நோயின் காரணமாக நிக்கிறது. இன்னொன்னு இந்த மாரி நம்ம உடம்புல இயற்கையான விஷயங்களுக்கு நடக்கும்போது, அதுக்கு தேவைப்படும்போது அது நடக்கும். ஓகேங்களா? இதுதான் இது. இப்போ வந்து இது நம்ம கருத்துல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எங்கேயோ பேச போய் எங்கேயோ வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஜிங்க் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப தேவை. துத்தநாக சத்துன்னு சொல்லுவாங்க.
இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எங்கன்னா, நமக்கு தைராய்டு ஹார்மோன்ஸ்ல வந்து அது அது ஓரியன்டடா அது ஒர்க் பண்ணும். செலினியம், ஜிங்க், அப்புறம் விட்டமின் இ. விட்டமின் இனா பயோட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு தைராய்டு ஓரியன்டடா வந்து ஒர்க் பண்ணும். இது எந்தெந்த மாதிரியான ஃபுட்ஸ்ல இருந்து ரிச்சா கிடைக்கும்? நீங்க ஜெனரலாவே வந்து பார்த்தீங்கன்னா, முட்டை எடுத்துக்கலாம். ஜெனரலாவே முட்டை எடுத்துக்கலாம். ஸ்ப்ரவுட்ஸ் இருக்குங்க இல்லையா? முளைக்கட்டின பயிறு வகைகள். இதுல எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் எல்லாமே இருக்கும். எதுவா வேணா இருக்கட்டும். பட் இட் வில் பி இன் வெரி ஸ்மால் ரேஷியோஸ். நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, அத ரெகுலர் பேசிஸ்ல எடுக்கணும். எல்லா சத்துமே அதுல இருக்கு. சும்மா கொஞ்சமா எடுத்துட்டு எனக்கு அது கேட்கலப்பான்னு சொல்லக்கூடாது. கன்டினியூஸா நீங்க எடுத்துக்கணும். அப்பதான் உங்களுக்கு அது தெரியும். இப்போ எந்த ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க அப்டின்னாலும், கன்சிஸ்டன்சி இஸ் மெயின். இப்போ 1 மாசம் பண்றேன், டிஃபரன்ஸ் தெரியல. 2 மாசம் பண்றேன், லைட்டா தெரியுது. 3 மாசம், 4 மாசம் பண்றேன், ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப ரொம்ப நல்லா இருக்குன்னா, அந்த விஷயத்த நீங்க விட்டுடுவீங்களா? கண்டிப்பா நீங்களே அத கன்டின்யூ பண்ண ஆனா ஆரம்பிச்சுருவீங்க. இப்போ இருக்க ஜெனரேஷனோ, ஆ, இல்ல இருக்க மக்களோ வந்து எதா ம். இருந்தாலுமே சீக்கிரமா கிடைக்கணும் அப்படின்னு யாஹ்! நினைக்கிறாங்க. நெனைக்கிறாங்க. சீக்கிரமா இருக்கிறது வந்து வேணா நீங்க என்ன பண்ணலான்னா, அந்த பர்ட்டிகுலர் அ பிரச்சனைய வந்து அந்த டைம்ல டெம்பரரியா ஸ்டாப் பண்ணலாம். ஸ்டாப் பண்ணிட்டு அத விட்டு நீங்க, "அப்பா தப்பிச்சோம்டா" அப்படின்ற மாரி வந்து வந்துடலாம். அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணலாம்? பெர்மனன்ட் சொல்யூஷன நோக்கி போங்க. ஃபுட் ஆகட்டும், எதுவா வேணா இருக்கட்டும். லைக் எக்சர்சைஸ் பண்றீங்க, இல்ல ஏதோ ஒண்ணு பண்றீங்கன்னா, பெர்மனன்ட் சொல்யூஷன தேடி போங்க. ஆ அதுதான் மெயின். ஃபுட் தான் எல்லாத்துக்குமே வந்து ஆதாரம். நம்ம சொல்றோம், மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டா மட்டும் போதும் எல்லாம். அந்த மருந்த வந்து எடுத்து, அத அப்சார்ப் பண்ணி, அத பாடி ஃபுல்லா எடுத்துட்டு போயி, அத வேலை செய்ய வைக்கிறதுக்கு உங்களுக்கு ரத்தம் வேணும். ரத்தம் இல்லன்னா போச்சு. அயர்ன் இல்லன்னா போச்சு. அதனால தான் மெக்னீசியம், காப்பரு, இந்த ஜிங்க் இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே ஃபோலிக் ஆசிட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிசி புரொடக்ஷனுக்கு, ஹீம் புரொடக்ஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் இதெல்லாம் சேர்த்து எடுக்க சொல்லுவோம். இப்போ அயர்ன் எதுல இருக்கு? நமக்கே தெரியும். கருவேப்பிலையில இருக்கு. முருங்கைக்கீரையில முருங்கைக்கீரை. இருக்கு. ஆனா இத வந்து கொஞ்சம் எடுத்துட்டு கேட்கலன்னு சொல்லக்கூடாது. யூ ஹேவ் டூ டேக் இட் ஆன் அ ரெகுலர் பேசிஸ். அட்லீஸ்ட் நீங்க வந்து அத கன்டினியூஸா எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சேஞ்ச் வந்து தெரியும். ஹீமோகுளோபின் வந்து சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். ஒரு 8 கிராம் இருக்கு ஒருத்தவங்களுக்கு. அவங்க வந்து முருங்கைக்கீரைய ஏதோ ஒரு ஃபார்ம்ல ஒரு சூப்பாவோ, இல்ல அந்த கூட்டாவோ, பொரியலாவோ. இல்ல பொரியலாவோ தினமும் எடுக்குறாங்க. தினமும் இன் த சென்ஸ் லைக் வீக்லி ஒரு 4 டைம்ஸ் எடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். கன்டினியூஸா எடுக்குறாங்கப்பா. ஒரு 1 மாசத்துலருந்து 2 மாசம் வரைக்கும் எடுக்குறாங்க அப்டின்னா, கண்டிப்பா அதோட இது வந்து அதிகமாகும். 8 இருக்குன்றத 9க்கு வரும், 10க்கும் வரும். அதோட சேர்த்து அத மட்டும் அவங்க எடுக்கிறதோட மட்டும் இல்லாம மத்ததையும் எடுப்பாங்க. மத்ததுலயும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா அத வந்து ஜூஸா எடுப்பாங்க. எப்டின்னா, இதுல ஒரு 5 இல, அதுல ஒரு 5 இல, புதினால ஒரு 5 இல. எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு மிக்ஸர் மிக்ஸர் கிரைண்டர்ல போட்டுட்டு, கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு, அரைச்சுட்டு, ஃபில்டர் பண்ணிட்டு, ஒரு சும்மா காலையில தினமும் எம்ப்டி ஸ்டொமக் ஒரு 1/2 டம்ளரோ, இல்ல வந்து 1/4 டம்ளரோ, இல்ல எனக்கு 1 டம்ளர் குடிச்சா நல்லா இருக்கு. 1 டம்ளர்னா ஒரு 200 எம்எல் வர்ற மாரின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குன்னு நெறையலாம் குடிச்சிராதீங்க. சும்மா ரெகுலர் பேஸ்ல தினமும் ஒரு 100 எம்எல் இல்ல 200 எம்எல் எடுங்க. எடுத்துட்டு நீங்க ஒரு 2, 3 மாசம் எடுத்துட்டு போய் செக் பண்ணுங்க. ஏதாவது ஒரு சேஞ்ச் தெரியும். அது கூட சேர்ந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, கருப்பட்டி எடுக்கலாம். இல்லன்னா வெல்லம், இந்த ஜிப்சம் உப்பு கலக்காத வெல்லம்னு ஒண்ணு இருக்கு. மண்டை வெல்லம்ன்ட்டு. அதுவும் இருக்கு. அதுவும் நீங்க சேர்த்து எடுத்தீங்கன்னா, இன்னும் நல்லா ஸ்பீடாவே வந்து உங்களுக்கு ஹெச்பி வந்து ஏறும். ஹெச்பி ஏற ஆரம்பிச்சுருச்சுனாலே இந்த சிம்ப்டம்ஸ் கொஞ்சம் குறையும். தூக்கம் நல்லா வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த டயர்ட்னஸ் போயிடும். அப்புறம் வந்து உடம்பு வலி இருக்கிறது போயிடும். அந்த இரிட்டேட்டடா இருக்கிறது, அதெல்லாமே கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறம் நல்லா தூங்குவாங்க. நல்லா சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. அதான் மெயின். ரத்தம் குறைஞ்சுச்சுன்னா ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க. ரத்தம் அதிகமாயிடுச்சுன்னா நல்லா சாப்பிடுவாங்க. பசிக்குது, பசிக்குதுன்னு நல்லாவே சாப்பிடுவாங்க. அந்த நேரத்துல நல்லத சாப்பிடணும். நெறைய நல்லது சாப்பிடணும். இப்போ கர்ப்பப்பை புற்றுநோய்க்கும் மெனோபாஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அது என்னன்னா, ஒரு சில பேருக்கு என்ன ஆகும் அப்டின்னா, இந்த என்ன சொல்றதுன்னா, மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ்ன்னு சொல்லலாம். ரேரஸ்ட் கேஸஸ் தான் உங்களுக்கு அந்த சர்விக்கல்ல வந்து அந்த கேன்சர் இஷ்யூஸ் அதெல்லாம் வந்து வரும். மோஸ்ட்டா பார்த்தீங்க அப்டின்னா, இந்த அடினோமயோசிஸ், அப்புறம் ஃபைப்ராய்ட் இந்த மாரியான விஷயங்கள் தான் வந்து வரும். அத தொடர்ந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்டின்னா வந்து வேணும்னா கேன்சரா வந்து மாறலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த லைஃப் ஸ்டைல். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஜீன். நீங்க எந்த மாரி எத்தன பர்சன்ட் இருக்கீங்கன்றது அந்த தான். மாரி ஆகும்? மோஸ்ட்டா வந்து இந்த மெனோபாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைப்ராய்ட் பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். இப்போ நீங்க ஓவர் ப்ளீடுன்னு போய் ஒரு ஸ்கேன் எடுக்குறீங்க. ஒரு அப்டோமென் ஸ்கேன் போய் எடுக்குறீங்க அப்டின்னா, ஃபைப்ராய்டு இருக்கும். கண்டிப்பா சொல்லுவாங்க. ஃபைப்ராய்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்ல அடினோமயோசிஸ் இருக்குன்னு வந்து சொல்லுவாங்க. இது 2 தான் மெயினா சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, உங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அதுக்கும் மெனோபாஸ்க்கும் வேற டிஃபரன்ஸ் இருக்கும். இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ். மெனோபாஸ் அப்படிங்கிறது நார்மலா இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்.
இட் இஸ் அ பிசியலாஜிக்கல் கண்டிஷன். ஆனா இதுவே இந்த கேன்சர், இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. இட் இஸ் அ பேத்தலாஜிக்கல் திங். அது வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் மாரி குடுக்கும். லைக் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும். லைக் உங்களால சரியா ஓவர் ப்ளீட் இருக்கும். உங்களால இது பண்ண முடியாது. யூ வில் ஃபீல் சம்வாட் டிஸ்கம்ஃபர்ட். ஒரு மாரி இருக்கும். ஏதோ ஒண்ணு பண்ணுதே அப்படின்னு. நீங்க அத போய் அங்க செக் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அது தெரியும். அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாரி இஷ்யூல இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா போயிட்டு டாக்டர போய் பாருங்க. ஒரு மேமோகிராம் பண்ணுங்க. ஒரு அப்டோமென் ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, பாப் ஸ்மியர் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. அதுல எதுக்கு அப்படின்னா, சர்விக்ஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதுல ஏதாவது இருக்கா? அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. அந்த கருப்பையுடைய வாய் வந்து ஒழுங்கா மூடாது. சர்விக்கல் ஆஸ் வந்து ஒழுங்கா குளோஸ் ஆகாது. அப்போ வந்து உங்களுக்கு அந்த ப்ளீடிங் வந்து ஓவரா இருக்கு, அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் டு செக் வெதர் யூ ஆர் அஃபெக்டட் வித் எனி டிசீஸ் ஆர் எனி ப்ராப்ளம்ஸ் அவ்வளோதான். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. தொடர்ந்து பேசுவோம் மேம். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. தேங்க் யூ.